morning, students. Today we are discussing about the topic of measurements. What is measurement? The comparison of unknown quantities with some known quantity is known as measurements. அப்படின்னா மெஷர்மெண்ட்னா அளவீடுகள்னு அர்த்தம். சரியா? அப்போ வந்து தெரிந்த ஒரு அளவிற்கும் தெரியாத ஒரு அளவிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. அதை தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா அளவீடுகள்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ. அதை வந்து அதோட வந்து எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த வேர்ல்டு லெவலில் அந்த வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு காமன் யூனிட்ஸை என்ன செஞ்சாங்க, ஃப்ரேம் பண்ணாங்க. சரியா? அதை என்ன சொன்னாங்க, அதை வந்து எஸ்ஐ அழகுமுறை, அதாவது காமனாக இப்போ கே ஃபார் அப்படின்னா கெல்வின்னு சொல்கிறாங்க. அந்த கெல்வின் வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் எம் மீன்ஸ் வந்து மீட்டர் வந்து டிஸ்டன்ஸை வந்து என்ன செய்யுது, மென்ஷன் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஏனா ஆம்பியர், மின்னோட்டத்தை, சரியா, மின்னோட்டம் அளவிடுவதற்கு என்ன செய்யுது, மெஷர் பண்ணதுக்கு ஆம்பியருங்கிற யூனிட் வந்து யூஸ் ஆகுது. இது எலக்ட்ரிக் கரண்ட் அந்த இதில் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எஸ்னா செகண்ட் மீன்ஸ் டைம், அதாவது டைமை வந்து மென்ஷன் பண்ணதுக்கு எஸ் என்கிற வந்து யூனிட் வந்து யூஸ் ஆகுது. தென் வந்து ஃபிஃப்த்து ஒன் வந்து மோல் மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது எவ்வளோ இந்த சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு வந்து இந்த லேப்லலாம் யூஸ் பண்ணுற இது பொருள் பார்த்துக்கோ, சப்ஸ்டன்ஸ் அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத, அந்த எத்தனை மோல் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்வாங்கன்னா சாதாரண வந்து ஒரு இது இருக்கலாம், அதாவது பீம் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு இந்த எடை தராசுன்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு என்ன செய்வாங்க, மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஜி மீன்ஸ் கிலோகிராம்ங்கிறது மாஸுங்கிற வந்து யூனிட்டாக என்ன செய்கிறாங்க, அதை என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இத்தனை கிலோகிராம், 5 கிலோகிராம். இப்போ டால் எடுத்துகிட்டா 5 கிலோகிராம் டால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டால் அது என்ன சொல்லுவாங்க, அதை வந்து மாஸ் அப்படின்னா நிறைன்னு சொல்லுவாங்க. அதை என்னது கேஜிங்கிற யூனிட்டால் என்ன செய்கிறாங்க, டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட் மீன்ஸ் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதோட வந்து சிடி தான் கேண்டிலா. அப்போ வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை வந்து மெஷர் பண்ணதுக்கு யூஸ் ஆகுற யூனிட் அப்படின்னு கேட்டால் நீ வந்து என்ன சொல்லணும், கேண்டிலா அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். We hear the terms related to measurement. மெஷர்மெண்ட்டோட டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தா வெயிட், கிலோகிராம், லிட்டர், மில்லிலிட்டர், கிலோ மீட்டர், லென்த், டிஸ்டன்ஸ், இதெல்லாம் மெஷர்மெண்ட்டோட என்ன சொல்லுவாங்க, டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லென்த்துன்னு பார்க்குறோம். லென்த் மீன்ஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா நீளம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் அதர் டிசையர் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் லென்த். ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கும் அண்ட் அதர் டிசையர் பாயிண்ட் இஸ் நோன், அடுத்த பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் லென்த்துன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் மீட்டர். சரியா? அப்போ வந்து அந்த லென்த்தோட வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து மீட்டர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் ஸ்மால் எம். அப்போ வந்து மீட்டர் அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும், எம் என்ற ஸ்மால் யூனிட்டால் என்ன செய்யணும், டினோட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து வேறு வந்து என்ன மெஷர்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தா வெரி ஸ்மால் லென்த் கேன் பி மெஷர்ட் மில்லிமீட்டர், அதை வந்து ஸ்மால் எம்எம் அண்ட் சென்டிமீட்டர் சிஎம் சொல்கிறாங்க. லார்ஜர் மெஷர்மெண்ட் ஆஃப் height of building, larger measurement சொல்லும்போது the building ஓட ஹைட்டு, லென்த் ஆஃப் த பேனர் ஆஃப் ஹைட்டு, பேனர் வச்சுருப்போம்ல அதோட ஹைட்டு, அப்புறம் வந்து ஆஃப் லேம்ப் போஸ்ட் ஆர் மெஷர்ட் இன் மீட்டர். அப்போ வந்து இந்த மின் விளக்கு இருக்குல்ல, விளக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல, அதோட லென்த்து அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் என்ன அதை வந்து லார்ஜர் மெஷர்மெண்ட்டாக என்ன செய்கிறாங்க, நம்ம வச்சுக்கிறோம். இதெல்லாம் அதாவது ஸ்மாலர் வந்து மெஷர்மெண்ட்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நம்ம வந்து கிலோகிராம், மில்லி லிட்டர், சென்டிமீட்டர் அதெல்லாம் சொல்கிறோம். லார்ஜர் மெஷர்மெண்ட் சொல்லும்போது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம். சரியா? அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது நோ த யூனிட் ஆஃப் லென்த். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு
10 millimeter அப்போ வந்து நோ த யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்னா நீ வந்து மேக்ஸில் வந்து டேபிள்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து மெமரியாக நீ வச்சுக்குவியோ மைண்டில் அது மாதிரி 1 kilometer ஈக்குவல் டு 1000 meter, 1 meter ஈக்குவல் டு 100 centimeter, 1 centimeter ஈக்குவல் டு 10 millimeter. நெக்ஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் வந்து த வேர்ல்ட் சயின்டிஸ்ட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஹாவ் அடாப்டட் அ காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மெஷர்மெண்ட். சரியா? அப்போ எஸ்ஐ யூனிட்டோட மெஷர்மெண்ட்டை பார்க்கும்போது ஏற்கனவே நான் ஆல்ரெடி வந்து உனக்கு இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர், எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஏரியானா பரப்புன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த வீடு எவ்வளோ ஏரியா இருக்குது, எத்தனை சென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதான் ஏரியா. அப்புறம் தென் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் மீன்ஸ் பருமன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிலிண்டர்னு சொல்லுவாங்க, சிலிண்டர் ஒரு உருண்டை பேரல்லாம் சொல்லுவாங்களா, அது சிலிண்டரிக் ஃபார்மில் தான் இருக்கும். அதான் என்ன சொல்லுவோம், இது எவ்வளோ வால்யூம் இருக்குது, அதான் மீட்டர் க்யூப்னு சொல்லுவாங்க. அப்போ ஏரியாவை மீட்டர் ஸ்கொயர்டுங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க, வால்யூமை மீட்டர் க்யூபுங்கிற யூனிட்டால் என்ன செய்கிறாங்க மென்ஷன் பண்ணுறாங்க. தென் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு. சரியா? மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் given as prefix. அப்போ வந்து மல்டிபிளும் அண்ட் சப் மல்டிபிள்ஸ்னால் என்னது, அதை துணை அலகு. மல்டிபிள் ப்ரிஃபிக்ஸ்னால் அலகு, சஃபிக்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, துணை அலகு. சரி, அதை வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ப்ரிஃபிக்ஸ் மீன்ஸ் டெசிமீட்டர், இட் இஸ் டினோட்டட் பை டி, இதோட அப்ரிவேஷன் வந்து டி, ஸ்மால் டி. தென் செகண்ட் சென்டிமீட்டர், அதோட அப்ரிவேஷன் சி. அப்புறம் மில்லிமீட்டர், அதோட அப்ரிவேஷன் ஸ்மால் எம். நேனோவோட ஸ்மால் அப்ரிவேஷன் வந்து என், ஸ்மால் என் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிலோகிராம், இதை வந்து இதோட அப்ரிவேஷன் வந்து ஸ்மால் கே. அப்போ வந்து மீட்டரில் இதை இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மீட்டரில் கன்வெர்டட் பண்ணும்போது 10 decimeters ஈக்குவல் டு 1 meter, 100 centimeters ஈக்குவல் டு 1 meter, 1000 millimeters ஈக்குவல் டு 1 meter, 1000 நானோமீட்டரில் மட்டும் எத்தனை ஜீரோ இருக்குன்னா 9 ஜீரோ இருக்கும். ஸோ 10 to the power of -9 இருக்கும். equal to 1 meter, 1000 meters equal to 1 kilometer சொல்லுவாங்க. இதை வந்து நீ டேபிள்ஸில் வந்து எப்படி வந்து டேபிள்ஸ் வந்து நீ மெமரி பண்ணி மைண்டில் வச்சுருப்பியோ அதே மாதிரி என்ன செய்யணும், மைண்டில் வந்து என்ன செய்யணும், இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸை என்ன செய்யணும், நீ மைண்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். தென் we are going to the next definition, parallax error. பேரலக்ஸ் எரர் அப்படின்னு சொன்னால் தமிழில் இடமாறு தோற்றப்பிழைன்னு சொல்லுவாங்க. பேரலக்ஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃப்ரென்சஸ் இன் த அப்பேரண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வியூட் அலாங் டூ டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் சைட். ஸோ இது அப்படின்னா பேரலக்ஸ் எரர்னால் ரெண்டு பேரும் ஒரே ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க, ரெண்டு பசங்க. சரியா? ஒரே ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஒருத்தர் பார்க்குறதோட இதுக்கும் வியூக்கும் இன்னொருத்தவங்க பார்க்குறோட வியூக்கும் கொஞ்சம் மைல்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். சரியா? அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேரலக்ஸ் எரர் சொல்கிறாங்க. இது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா இடமாறு தோற்றப்பிழைன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதோ டயராம் பாரு. இந்த பாய் என்ன பண்ணுறான், ஒரே ஆப்ஜெக்டை என்ன செய்கிறாங்க, ரெண்டு பாய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒருத்தரோட இது இப்படி இருக்குது, ஒரு அக்யூரேட்டான இது வேல்யூ வந்து இதுதான். சரியா? ஒருத்தர் பார்க்கும்போது எப்படி வேல்யூ வருது, இன்னொருத்தர் பார்க்கும்போது இந்த வேல்யூ வருது. சரியா? அப்போ வந்து அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேரலக்ஸ் எரர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மாஸ். சரியா? நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த டெஃபினேஷன் ஆஃப் மாஸ். மாஸ் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். அதை என்ன சொல்கிறாங்க, மாஸை வந்து அதோட யூனிட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ யூனிட்டில் என்ன செய்கிறாங்க மெஷர் பண்ணுறாங்க. அப்புறம் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை கிலோகிராம். கிலோகிராமுக்கு என்ன சொல்கிறாங்க, கேஜின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ் பை மேட்டர். கிராவிடேஷனல் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது on the moon, then the gravitational force is less than that is on the earth. The weight will reduce but the mass will remain same. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா, மூனில் வந்து அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் இப்போ எர்த்தில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா, மூனில் வந்து எர்த்தில் இருக்கிறதோட 1/6 6 ஒரு பங்கு தான் இருக்கும். சரி, 1/6 தான் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கும் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வந்து அப்போ வந்து மூனில் வந்து குறைவாக இருக்கும், எர்த்தில் என்ன செய்யும் கிராவிடேஷன்
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்க போகிறது 1000 milligrams equal to 1 gram. சரியா, இதுவும் வந்து ஒரு டேபிள்ஸ் தான். 1000 grams equal to 1 kilogram, 1000 kilograms equal to 1 ton. இதை நீ மெமரியில் என்ன செய்ய நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோ. Next we are going to the topic of balance. சரி, there are two kinds of balance. First of all beam balance, second one electronic balance. Beam balance, we use beam balance to measure mass. A beam balance works by comparing the mass of an object to that of node mass. அதாவது வந்து இது வந்து is called a standard mass சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் மாஸ் அப்படின்னா படித்தராசுன்னு சொல்லுவாங்க. படித்தராசு நீ பார்த்துருக்கல, all of you see the diagram பாரு எல்லாரும். இது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாரும் பழைய காலத்தில் செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அக்யூரேட்டாக என்ன செய்ய முடியாது, வெயிட்டை மெஷர் பண்ண முடியாது. சரியா, அதனால என்ன சொல்கிறாங்க, பீம் பேலன்ஸ் சொல்கிறாங்க. பீம் பேலன்ஸோட வந்து தமிழ் டேம் வந்து பொது தராசுன்னு சொல்லுவாங்க. அது அக்யூரேட்டாக இல்லாமல் சும்மா என்னது ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன செய்கிறாங்க, வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பீம் பேலன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. see the diagram. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் மின்னணு தராசு சொல்கிறாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ஃபைண்ட் த அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட். அதாவது வந்து இப்போ வந்து எல்லா வந்து கடையில் ஷாப்லேயே பார்க்கும்போது நீங்கள் எலக்ட்ரானிக் பேலன்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன செய்யுதுன்னா அக்யூரேட்டாக என்ன செய்யுது, வெயிட் நமக்கு என்ன செய்யுது, எந்த வெயிட்டை கொடுத்தாலும் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண இது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. இதை வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ். சரியா, அப்போ அதனால் என்ன செய்யுது, பீம் பேலன்ஸோட எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான் என்னது அக்யூரேட்டாக என்னது வெயிட்டை வந்து மெஷர் பண்ண நம்மளுக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. பாய்ஸ், see the diagram, the beam electronic balance, it is measured to accurate the weight. Boys, the lesson is over. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து மெஷர்மெண்ட்னா என்னென்னு நீ தெரிஞ்சிருப்ப. சரியா, அப்போ வந்து இப்போ நான் மொத்தமாக அந்த லெசனில் நான் வந்து பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் சொல்கிறேன் என்னென்னலாம் படிச்சிருக்கோம். அப்புறம் ஏற்கனவே நான் உனக்கு வந்து இந்த லெசனில் வந்து லெசன் ஆன்சர்ஸ்லாம் ஷூட் பண்ணி அனுப்பியிருக்கேன். அதை நீ ஏற்கனவே புக் பேக்கில் காப்பி பண்ணியிருப்பேன். சரியா, நான் அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் பார்த்துடலாம். சரியா, இந்த லெசனில் எல்லாம் பார்த்தோன்னா the comparison of an unknown quantity with some known quantity is known as measurement. அப்போ மெஷர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். அப்போ அன்னோன் குவான்டிட்டிக்கும் நோன் குவான்டிட்டிக்கும் இல்லை வந்து டிஃப்ரென்ஸ் தான் என்னது மெஷர்மெண்ட். அப்புறம் அதில் என்னெல்லாம் இருக்குன்னா லென்த், மாஸ் அண்ட் டைம் அண்ட் சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கலாம், லென்த் இருக்குது, மாஸ் இருக்குது, டைம் இருக்குது. லென்த்து இந்த எஸ்ஐ யூனிட் சொல்லும்போது லென்த் வந்து மீட்டர், மாஸ் வந்து கிலோகிராம், டைம் இஸ் ஈக்குவல் செகண்ட். சரியா, அப்போ வந்து there are two types of balance first பார்த்தோம். அது ஃபஸ்ட்டு வந்து பீம் பேலன்ஸ் பார்த்தோம், இன்னொன்று எலக்ட்ரானிக் பேலன்ஸ் பார்த்தோம். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் which provides accurate measurement of mass correct up to மில்லிகிராம் அதை கொண்டு என்ன செய்யுது, அக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ணதுக்கு தான் என்னது எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் ஆல். இந்த லெசன் வந்து ஓவர் ஆகிட்டு இதில் உள்ள ஆன்சர்ஸ்லாம் எப்பயுமே ஆல்ரெடி நான் ஷூட் பண்ணி அனுப்பியிருக்கேன். அதை நீ படித்து மிஸ்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செய்ய சென்ட் பண்ணி அனுப்பி. தேங்க்யூ பாய்ஸ்.